பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி மீது தமக்கு பூரண நம்பிக்கை உண்டு என கனடா பிரதமர் மார்க் கார்னே தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஆனந்த சங்கரி தனது அமைச்சரவையில் சேருவதற்கு முன்னர் தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினராக கனடா உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான அடையாளம் காணப்பட்ட ஒருவராக நிரந்தர குடியிருப்பு கோரிக்கைக்கு ஆதரவாக கடிதம் எழுதியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் இந்த நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார். ஹரி ஆனந்த சங்கரி தொடர்பில் கனேடிய அரசியல் பரப்பில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். 2006 முதல் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு கனடாவில் பயங்கரவாத அமைப்பாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அமைப்பைச் சேர்ந்த ஒருவருக்காக ஆனந்த சங்கரி 2016 மற்றும் 2013 கனேடிய எல்லை பாதுகாப்பு சேவை முகவர் நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். 2023 ஹரி ஆனந்த சங்கரி நீதித்துறைக்கான பாராளுமன்ற செயலாளராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த வாரம் கனடா நீதிமன்றம் அந்த நபரின் கடைசி முறையீட்டையும் நிராகரித்தது. தேசிய பாதுகாப்பிற்கும் பொது பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் அறிவித்தது. 2023 அமைச்சராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு இத்தகைய கடிதங்களை எழுதுவதை நிறுத்தியுள்ளேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்காளர்களுக்காக ஆதரவு கடிதங்கள் எழுதுவது வழக்கமான செயலாகும், ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். இந்த விடய விவகாரம் நீதிமன்றில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதனால் வேறு தகவல்களை வெளியிட முடியாது என தெரிவித்துள்ளார். எனினும் கனடாவில் இயங்கி வரும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அமைப்பு ஒன்றின் பிரதானி ஹெரில் ஜபேரியா இதை ஒரு முக்கியமான தவறான முடிவாக குறிப்பிடுகின்றார். ஒரு பயங்கரவாத அமைப்பில் உறுப்பினராக இருந்தவர் என எல்லை பாதுகாப்பு சேவை முகவர் நிறுவனத்தினால் அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்கு ஆதரவு வழங்குவது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல எனவும் இது நாடு முழுக்க பாதுகாப்பு குறித்த நம்பிக்கையை சீர்குலைக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தில் ஆனந்த சங்கரி பதவியில் தொடரக்கூடாது என வலியுறுத்தியுள்ளனர். இதேபோல் கடிதம் எழுதியவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகிக்கவே கூடாது என எதிர்க்கட்சி செனட் தலைவர் சமூக ஊடகத்தில் கருத்து தெரிவித்துள்ளார்.